ஹரே கிருஷ்ண பக்தர்களே, பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. நமக்காக பகவான் மேற்கொள்ளும் எண்ணற்ற அவதாரங்கள். வழங்கியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். அவதாராஹ்ய சங்கேயா ஹரே சத்வநிதிர்த்விஜா யதா விதாஷின குல்யா ஷரஷ ஸ்யூஷஹஸ்ரஷ. பிராமணர்களே, வற்றாத நீர்த்தேக்கத்திலிருந்து பாய்ந்தோடும் சிற்றாறுகளை போன்று பகவானின் அவதாரங்கள் எண்ணற்றவை. ஸ்ரீமத் பாகவதம் 1 காண்டம் 3 அத்தியாயம் பதம் 26. களங்கமற்ற சத்வகுணம். கடல் அலைகளுக்கு எவ்வாறு எல்லை இல்லையோ அதை போலவே பகவானின் அவதாரங்களுக்கும் எல்லை இல்லை. சத்வநிதே நிதி என்பதன் பொருள் கடல், சத்வ என்பதன் பொருள் இருப்பு, சத்வ என்பதன் மற்றொரு பொருள் சத்வகுணம். இந்த ஜட உலகில் 3 குணங்கள் உள்ளன. சத்வகுணம் அதாவது நற்குணம், ரஜோகுணம் அதாவது தீவிர குணம் மற்றும் தமோ குணம் அதாவது அறியாமை குணம். ஆயினும் உண்மையான சத்வம் ஆன்மீக லோகத்தில் தான் உள்ளது. ஜட உலகில் உள்ள சத்வகுணம் இங்கே மிக உயர்ந்த குணமாக கருதப்பட்டாலும் ரஜோ மற்றும் தமோ குணங்களால் பாதிக்கப்படக்கூடியதாகும். ரஜோ குணமும் தமோ குணமும் எவ்வாறு கட்டுண்ட வாழ்விற்கு காரணமாக அமைகின்றனவோ அவ்வாறே ஜட ரீதியிலான சத்வகுணமும் கட்டுண்ட வாழ்விற்கு காரணமாக அமைகிறது. எனவே ஜட ரீதியிலான சத்வகுணத்தையும் நாம் கடந்தாக வேண்டும். தூய சத்வகுணத்தில் நாம் நிலை பெற்று விட்டால் அதுவே ஆன்மீக வாழ்க்கை. தூய பக்தி தொண்டினால் மட்டுமே தூய சத்வகுணத்தில் நிலைத்திருக்க முடியும். இல்லாவிடில் சத்வகுணமும் களங்கப்பட்டு விடும். தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு என்றால் என்ன? அந்யாவிலாஷிதா சூன்யம். தூய பக்தி தொண்டு என்பது பௌதிகமான ஆசைகள் இல்லாத நிலையாகும். பௌதிக ஆசைகள் சத்வகுணத்தை களங்கப்படுத்துகின்றன. உதாரணமாக, நீங்கள் சத்வகுண பிரம்மச்சாரியாக இருந்தாலும் மனதில் எப்பொழுதும் பெண்களையும் பாலுறவையும் நினைத்து கொண்டிருந்தால் அது உங்களது சத்வகுணத்தில் உள்ள களங்கமாகும். அதுபோன்று வெளியே கட்டுப்பாட்டுடன் இருந்து கொண்டு மனதில் புலனின்பத்தை நினைப்பவன் ஏமாற்றுக்காரன் என்று பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாம் எப்போதும் கிருஷ்ணரையே நினைவில் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் ஏதாவது சிறு வழி கிடைத்தாலும் மாயை அதனுள் நுழைந்து நமது சத்வகுணத்தை களங்கப்படுத்தி விடுவாள். ஆன்மீக தீப்பொறிகள். நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீக ஆத்மாக்கள், பகவானின் அம்சங்கள். ஆயினும் நாம் பௌதிக குணங்களால் மூடப்பட்டுள்ளோம், பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளோம். பொறாமையினால் நாம் பகவானை நகல் செய்ய விரும்புவதே இதற்கான காரணமாகும். நாம் நினைக்கிறோம், பகவான் மட்டும்தான் அனுபவிப்பாளரா, நானும் ஏன் அவரை போல அனுபவிக்க கூடாது, அனுபவிக்க முடியாது? பகவான் கூறுகிறார், ஆம், நீங்களும் அனுபவிப்பாளராக மாறலாம். அப்போது நாம் உடனடியாக இந்த ஜட உலகினுள் விழுந்து விடுகிறோம். பகவானை நெருப்புடனும் ஆன்மீக ஆத்மாவை அந்த நெருப்பின் ஒரு பொறியுடனும் ஒப்பிடலாம். நெருப்பிலிருந்து ஒரு பொறி விடுபட்டு அது வைக்கோலின் மீது விழுந்தால் வைக்கோல் தீப்பிடிக்க ஆரம்பிக்கிறது. அதே பொறி பசுமையான தாவரங்களின் மீது விழுந்தால் அங்கு சிறிது வெப்பம் இருக்கும். தீப்பொறி உடனடியாக அணையாது. ஆனால் அந்த தீப்பொறி நீரில் விழுந்தால் அது உடனடியாக அணைந்து விடுகிறது. வீழ்ச்சியடைந்த ஆன்மீக ஆத்மா சத்வகுணத்துடன் தொடர்பு கொண்டால் அந்த நிலை வைக்கோலில் விழுந்த பொறியை போன்றதாகும். சத்வகுணத்தில் இருப்பவன் கிட்டத்தட்ட ஆன்மீக தளத்தில் உள்ளவனே. எளிதான விடுதலை. இருப்பினும் ஜட உலகின் எல்லா குணங்களிலிருந்தும் ஒருவன் விடுபட வேண்டும். யார் வேண்டுமானாலும் இதிலிருந்து விடுபடலாம். பிராமண குணங்களை பெற்று சத்வகுணத்தில் உள்ளவன் மட்டுமே பக்தி சேவையில் ஈடுபட முடியும் என்று கிருஷ்ணர் கூறவில்லை. மாறாக, பக்தி சேவையில் ஈடுபட்டால் நீங்கள் உடனடியாக முக்குணங்களிலிருந்தும் விடுபட்டு பிராமணர்களை விட உயர்ந்த வைஷ்ணவர்களாக மாறிவிடுவீர்கள். வைஷ்ணவன் என்பவன் பிராமண நிலையை கடந்தவன். பொதுவாக வைஷ்ணவன் என்பது எளிதான ஒன்றல்ல. ஆயினும் அதற்கான ஒழுக்க நெறிகளை ஒருவன் உறுதியுடன் பின்பற்றினால் பகவான் சைதன்யர் அந்த வழிமுறையை எளிதாக்கி விடுகிறார். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை தவறாமல் ஜபம் செய்யுங்கள். இது இந்த யுகத்தின் மக்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த வாய்ப்பாகும். நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் திவ்யமான நிலையில் நிலைத்திருக்க முடியும். சேதோதர்ப்பண மார்ஜனம் பவமகாதவாக்னி நிர்வாபணம். அபராதமின்றி உச்சரிக்கும் தளத்தில் நிலை பெற்று விட்டால் நீங்கள் ஜட குணங்களை கடந்து தெய்வீக நிலையை அடைவீர்கள். குருவின் கருணை. இது மிகவும் சுலபம்.
கிருஷ்ணரின் கருணையாலும் குருவின் கருணையாலும் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்று சைதன்ய சரிதாமிருதத்தில் கூறப்பட்டுள்ளது. குருவை ஒதுக்கிவிட்டு கிருஷ்ணரின் கருணையை பெற முயலக்கூடாது, அது பலன் தராது. நீங்கள் ஒரு முக்கிய பிரமுகரை காண விரும்பினால் அவரது சேவகரின் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். சேவகன் அந்த முக்கியஸ்தரிடம் கூறுவான், ஐயா, உங்களை காண இன்னார் விரும்புகிறார், அவர் நல்லவராக தோன்றுகிறார். அந்த பிரமுகரும் சரி, அவரை கூட்டி வாருங்கள் என்று கூறுவார். அந்த சேவகனின் சிபாரிசு தேவைப்படுகிறது. எனவே நாம் தினமும் பாடுகிறோம், யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாத, குருவின் கருணையினால் பகவானின் கருணையை பெறுகிறோம். யஸ்யா பிரசாதாந்த கதிகுதோபி, குருவின் கருணையின்றி சீடனால் முன்னேற முடியாது. இன்றைய சுலோகத்தில் பல அவதாரங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குருவும் பகவானின் ஓர் அவதாரமே. அவர் பகவானின் கருணை வாய்ந்த அவதாரம். பகவான் சைத்திய குருவாக உங்களது இதயத்தினுள் வீட்டிருக்கிறார். அந்த பரமாத்மா உங்களின் மீது மிகவும் கருணை கொள்ளும் போது உங்களின் முன்பாக வந்து வெளியில் இருந்தபடி உபதேசம் செய்கிறார். அவரே குரு ஆவார். எனவே சாக்ஷாத்தரித்வேன சமஸ்த சாஸ்திரை, பகவானின் கருணை வாய்ந்த அவதாரமே குரு. ஹரித்வேன என்றால் குரு ஹரிக்கு சமமானவர் என்று பொருள். சமஸ்த சாஸ்திரை என்றால் எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றன என்று பொருள். குருவானவர் பகவானின் அவதாரம் என்று சாஸ்திரத்தின் ஏதோ ஓரிடத்தில் மட்டும் சொல்லப்படவில்லை. இது எல்லா வேத சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ளன. எனவே சீடன் குருவை பகவானை போன்று மதித்து நடக்க வேண்டும். ஆயினும் குருவானவர் இப்போது நான் பகவானாக மாறிவிட்டேன் என்று சொல்லக்கூடாது. அவர் அவ்வாறு சொன்னால் உடனே வீழ்ச்சி அடைவார். நான் பகவானின் அவதாரம் என்பதால் நீங்கள் என்னை வழிபட வேண்டும் என்று அவர் சொல்ல முடியாது. மாயாவாதிகள் எனப்படும் அருவவாத குருமார்கள் பகவானுக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறுகின்றனர். ஆனால் உண்மையான குருவோ நான் பகவானுடைய சேவகனுக்கு சேவகனுக்கு சேவகனுக்கும் சேவகன் என்றே கூறுகிறார். கோவிபர்த்த பத கமலையோர் தாஷா தாஷானுதாஷ, பகவானுக்குரிய கௌரவம் குருவிற்கு தரப்படும் போதிலும் உண்மையான குருவானவர் தன்னை ஒருபோதும் பகவானாக பிரகடனப்படுத்துவதில்லை. அவர் தம்மை பகவானின் மிகவும் தாழ்ந்த சேவகனாகவே கூறிக்கொள்கிறார். எண்ணற்ற அவதாரங்கள், கடல் அலைகள் ஓயாமல் உள்ளதை போல பகவானின் அவதாரங்களும் எண்ணற்றவையாக உள்ளன. இதனை எவ்வாறு புரிந்து கொள்வது? பௌதிக உலகில் ஒரு பிரபஞ்சம் மட்டும் இருக்கவில்லை, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன என்பதை அறிய வேண்டும். காரண கடலில் வீட்டுள்ள மகாவிஷ்ணு மூச்சை வெளியிடும் போதும் உள்ளிழுக்கும் போதும் பற்பல பிரபஞ்சங்கள் தோன்றி மறைகின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பற்பல கிரகங்கள் உள்ளன. இங்குள்ள மனிதர்களுக்கு விளக்கி கூற எத்தனை அவதாரங்கள் தேவைப்படுகின்றன என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். நாம் அனைவரும் பகவானின் பிள்ளைகள். ஆனால் அவரை மறந்து வாழ்ந்து கொண்டுள்ளோம். ஆயினும் பகவானால் நம்மை மறக்க இயலாது. அவர் நம்மை மீட்பதற்கு தொடர்ந்து முயன்று கொண்டுள்ளார். இங்கே ஏன் துன்பப்பட்டு கொண்டுள்ளீர்கள்? நீங்கள் ஏன் என்னிடம் வரக்கூடாது? சரணடைந்து மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று நம்மை சமாதானப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் தாமே கீழிறங்கி வருகிறார். ஜகாய் மதாய்க்கு கருணை காட்டுதல். நாம் நமது பாவ செயல்களை கைவிட்டு தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்புகிறார். ஜகாய் மதாய் ஆகியோரை பகவான் சைதன்யர் விடுவித்த கதையில் இது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த இரு சகோதரர்களும் பெரும் பாவங்களை செய்தவர்கள். அவர்கள் நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் கெட்ட சகவாசத்தால் குடிகாரர்களாகவும் சூதாட்டக்காரர்களாகவும் மாமிசம் உண்பவர்களாகவும் விலை மாதர்களை வேட்டையாடுபவர்களாகவும் மாறியிருந்தனர். அவர்கள் மக்களுக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வந்தார்கள். ஒட்டுமொத்த உலகமும் இப்போது தொல்லைகளுக்கு உட்பட்டுள்ளது. ஏனென்றால் இது போன்ற பாவிகள் தான் இவ்வுலகில் நிறைந்துள்ளனர். குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்கள், மாமிசம் உண்பவர்கள் மற்றும் பெண்களை வேட்டையாடுபவர்களே உலகில் நிறைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் அமைதியை எதிர்பார்க்கின்றனரே, அபத்தம். மனிதர்களுக்கு முதலில் பாவமற்றவர்களாக மாற கற்றுத்தர வேண்டும், பின்னர் அமைதியை பற்றி பேசலாம். ஒருமுறை இந்த இரு சகோதரர்களும் தெருக்களில் தொல்லை கொடுத்து வந்தபோது அங்கே கூட்டம் கூடியது. சைதன்ய மகாபிரபுவின் நெருங்கிய சகாக்களான நித்யானந்த பிரபுவும் ஹரிதாச தாகூரும் பிரச்சாரம் செய்வதற்காக அப்பகுதிக்கு வந்திருந்தனர்.
அப்போது ஹரிதாச தாகூரரிடம் நித்யானந்த பிரபு, நான் ஏன் இந்த இரு சகோதரர்களையும் காப்பாற்றக்கூடாது? அது சைதன்ய மகாபிரபுவிற்கு மிகவும் பெருமை தருவதாக அமையும் என்று கூறினார். இதுவே பிரச்சாரகரின் மனநிலை. அவர் தமது பிரச்சாரத்தின் பெருமை தலைவருக்கு மட்டுமே போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பிரச்சாரம் தமது உயிருக்கு அபாயத்தை கொடுத்தாலும் அவர் தனக்கு பெருமை தேடிக்கொள்ள விரும்புவதில்லை. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க கோரி ஜகாய் மதாயை நித்யானந்த பிரபு அணுகிய போது அவர்களில் ஒருவன் நித்யானந்தரை கல்லால் அடித்தான். நித்யானந்தருக்கு ரத்தம் வழிந்தது. அப்போது நித்யானந்தர் கூறினார், என்னை காயப்படுத்தி உள்ளீர்கள், ரத்தம் வழிகிறது, இது ஒரு பொருட்டல்ல, நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்தால் போதும். நாம் எவ்வாறு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை நித்யானந்த பிரபு நமக்கு காட்டுகிறார். ஏதோ ஓரிடத்தில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதல்ல. நாம் வெளியுலகிற்கு சென்று ஜகாய்களையும் மதாய்களையும் சந்திக்க வேண்டும். இதுவே சைதன்ய மகாபிரபுவின் நோக்கம். ஏனென்றால் உலகம் முழுவதும் ஜகாய்களும் மதாய்களுமே நிறைந்துள்ளனர். நித்யானந்த பிரபுவை ஒருவர் காயப்படுத்தி விட்டார் என்பதை கேள்விப்பட்டு சைதன்ய மகாபிரபு நெருப்பை போல கோபப்பட்டார். விஷ்ணுவோ வைஷ்ணவரோ அவமதிக்கப்படுவதை ஒரு பக்தன் காண நேரிட்டால் அவன் நெருப்பை போல மாற வேண்டும். திருநாத் அபிசூனி சேன, தெருவில் உள்ள புல்லை விட பக்தன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது சைதன்ய மகாபிரபுவின் பொதுவான உபதேசம். ஆயினும் பகவானோ பகவானுடைய பக்தரோ அவமதிக்கப்படுவதை ஒரு பக்தன் காண நேரிட்டால் அந்த பக்தன் புல்லை போல இருக்கக்கூடாது, நெருப்பை போல இருக்க வேண்டும் என்பதற்கு சைதன்ய மகாபிரபுவே உதாரணம் அமைத்து காட்டினார். அவர் அந்த இரு சகோதரர்களையும் உடனடியாக கொல்வேன் என்று மிகுந்த கோபமுற்று கூறினார். ஆயினும் நித்யானந்த பிரபு வேண்டினார், எம்பெருமானே, இந்த அவதாரத்தில் எந்த ஆயுதத்தையும் ஏந்துவதில்லை என்று தாங்கள் வாக்களித்துள்ளீர். ராமச்சந்திரராக அவதரித்த போது ஆயுதம் ஏந்தினீர், கிருஷ்ணராகவும் ஆயுதம் ஏந்தினீர். ஆனால் இந்த முறை பாவகரமான ஆத்மாக்களை விடுவிக்க விரும்புகிறீர். எனவே இவர்களை கொல்ல வேண்டாம், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்யானந்தர் ஓர் உண்மையான குரு. குருவின் பணி மிகவும் கருணையுடன் இருப்பது என்பதை அவர் காண்பித்தார். அச்சமயத்தில் ஜகாயும் மதாயும் சைதன்ய மகாபிரபுவின் திருவடிகளில் விழுந்து வேண்டினர், நாங்கள் பெரும் பாவிகள், தவறிழைத்து விட்டோம், அன்பு கூர்ந்து எங்களை மன்னியுங்கள். சைதன்ய மகாபிரபு அவர்களுக்கு நிபந்தனை விதித்தார், உங்களது வாழ்க்கை பாவங்கள் நிறைந்தது, எனவே இனிமேல் பாவங்களை செய்ய மாட்டோம் என்று நீங்கள் உறுதியளித்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அப்போது ஜகாயும் மதாயும் இனி பாவங்களை செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்தனர். அந்த உறுதிமொழி தேவைப்படுகிறது. நீங்கள் தீட்சை பெறும்போது தகாத பாலுறவில் ஈடுபட மாட்டேன், மது அருந்த மாட்டேன், மாமிசம் உண்ண மாட்டேன், சூதாட மாட்டேன் என்று உறுதியளிக்கின்றீர். இந்த விஷயங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்த பின்னர் மீண்டும் அவற்றை செய்யாதீர்கள். நீங்கள் செய்யாவிடில் உங்களை யாரும் தொந்தரவு செய்ய முடியாது. உங்களை நீங்களே மாசுபடுத்தி கொண்டால் உங்களது சத்வகுணம் வெளியேறிவிடும். இதுவே எச்சரிக்கை. அறிவீனமான செயல்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறி தீட்சை பெற்றுவிட்டால் சத்வகுணத்தில் பக்குவம் அடைவீர். மாம் ஏவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி. உங்களை மாயையினால் எதுவும் செய்ய முடியாது. நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொண்டால், ஆன்மீக குருவை ஏமாற்றினால், பகவானை ஏமாற்றினால், அப்போது மாயையால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.